பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மேசபொத்தோமியாவில் ஊர் என்ற நகரத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய பெயர் ஆபிராம். ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து வந்தவன். ஆனால் அவனை மாற்றப்போகும் ஒரு தெய்வீக அழைப்பு அவனுக்கு காத்திருந்தது. ஒரு நாள் தேவன் ஆபிராமிடம் பேசினார். உன் தேசத்தையும் உன் உறவுகளையும் உன் தந்தையின் வீட்டையும் விட்டு புறப்படு. நான் உனக்கு காட்டும் தேசத்திற்கு போ. அவன் எங்கே, எப்போது, எப்படி என கேட்கவில்லை. அவன் கேட்டது ஒன்றே, தேவனுடைய சத்தம். நம்பிக்கை என்றால் எல்லாம் தெரிந்த பிறகு நடப்பது அல்ல, எதுவும் தெரியாமல் நடப்பது. வயது, அசௌகரியம், நிச்சயமில்லாத எதிர்காலம், எல்லாவற்றையும் கடந்து ஆபிராம் நடந்தான். பயணத்தின் முடிவை அவன் பார்க்கவில்லை. அழைத்த தேவனை அவன் நம்பினான். தேவன் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை மகத்துவப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்றார். ஆபிராம் ஒரு மனிதன், ஆனால் அவன் வழியாக ஒரு வரலாறு எழுதப்பட்டது. ஆபிராம் ஆபிரகாமாக மாறினான். அழைப்பு ஒருவருக்கே, ஆனால் அதன் தாக்கம் தலைமுறைகளுக்கு. தேவன் அழைக்கும் போது பாதை தெளிவாக இருக்காது, ஆனால் முடிவு மகிமையாக இருக்கும்.